கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். யார் இந்த உலகத்துல பாக்கியவான் என்பதாக வேதம் சொல்லுகிறது என்றால், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். யாருடைய வேதத்துல? கடவுளுடைய வார்த்தையில, தேவனுடைய வசனத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கணும். இரவும் பகலும் அப்படின்னா எப்பொழுதுமே கடவுளுடைய வார்த்தைய நம்ம இருதயத்துல நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும், அதை பத்தி தியானிச்சுட்டே இருக்கணும். ஒரு வாட்டி படிச்சதுக்கு அப்புறம் அதை குறித்து வாழ்க்கையில அது என்ன சொல்லுது, என்ன அதை வெளிப்படுத்த விரும்புறது, என்ன அதை வாழ்க்கையில செய்ய விரும்புகிறது என்பதை குறித்து ஆலோசிச்சுட்டே இருக்கணுமா, அதை குறித்து தியானிச்சுட்டே இருக்கணுமா. ஏன் அதை குறித்து தியானிக்கணும் அப்படின்னா, நீங்க எதை அதிகமா உங்க எண்ணங்களையும் உங்க கண்களிலையும் உங்களுடைய காதுலையும் நீங்க கேட்குறீங்களோ, எதை அதை அதிகமா வைக்கிறீங்களோ அது உங்களை ஆளுகை செய்யும் என்பதனால தான் இதை அதிகமா தியானி, கர்த்தருடைய வேதத்தை அதிகமா நீ ஊதியிரு, அதிகமா படி என்பதாக வேதம் சொல்கிறது. நீ அப்படி இருக்கும் பொழுது நீ பாக்கியவனா, சிறந்தவனா, அறிவியல் தேறியவனா, உன் வாழ்க்கையை, குடும்பத்தை நடத்துகிற காரியத்தை, காரியங்கள், சூழ்நிலைகளை இவைகளெல்லாம் நீ ஞானமாக நடந்து கொள்ள முடியும் என்பதாக வேதம் சொல்கிறது. நீ துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்க மாட்டேன், பாவிகளுடைய வழிகளில் நிற்க மாட்டேன், பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார மாட்டேன். உன் வாழ்க்கை எல்லா காரியங்களிலும் அதற்கு நேரம் இருக்காது. நீ இதை படிக்கிறதுலையும் இதே தியானிக்கிறதுலையும் இதை உன் வாழ்க்கையில அபியாசப்படுத்துறதுலையும் உனக்கு நேரங்கள் போகும். அதை தான் உங்களோட பேசுவாராக. எதை அதிகமாக